ஹாய் மக்களே, ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் மரணம் மிகுந்த மனவலியும் மனவேதனையும் ஏற்படுத்துகிறது. தனது வாழ்க்கையின் 14வது வயதில் மக்களுக்காக களமிறங்கியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். போராட்டம் 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 மக்களுக்காகவே வாழ்ந்து 101 வயதில் தன் உயிரை விட்டிருக்கிறார். அதுவும் முழுக்க முழுக்க தன் வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கார். மக்களே, 14 வயசுல ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டம், ஆங்கிலத்தை எதிர்த்து போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 போராட்டம் பாக்கி இல்லை மக்களே. சுமார் 7 ஆண்டுகள் சிறை செல்லப்பட்டு காவலர்களால் தன் மீசையை நெருப்பால் பொசுக்கிய போதும் மக்களுக்காகவே நான் வாழ்வேன் என்று அந்த மாமனிதர் வாழ்ந்திருக்கிறார். மீசையை பொசுக்கும் போது ஒரே ஒரு வைராக்கியத்தோட வெளியில வந்திருக்காரு. என் மீசையை நீங்க பொசுக்கிட்டீங்க, என்னைக்கு எல்லாம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதோ அப்பதான் நான் மீசை வளர்ப்பேன் அப்படின்னு அந்த மாமணி சிறையை விட்டு வெளியே வந்தது. ஆனா அது மரணம் அடைகிற வரைக்கும் அவரால் மீசை வளர்க்க முடியும். கொஞ்ச நெஞ்ச செயல்கள் இல்லை மக்களே, அவர் மக்களுக்காக இழந்த விஷயங்கள். கோடி ரூபா பணம் வந்தாலும் அதுல முழுக்க முழுக்க மக்களுக்காகவே திருப்பி கொடுத்துருவாரு. லட்ச ரூபாய் வந்தாலும் மக்களுக்காகவே திருப்பி கொடுத்துருவாரு. மக்கள் செருப்பு போடணும்னு கடுமையான போராட்டம். நிறைய விவசாயிகள் சொந்த நிலம் வச்சிருக்காங்கன்னா ஐயா நல்லக்கண்ணுவால தான் மக்களே. விவசாயிகளுக்கு குத்தகை நிலத்தை சொந்தமாக்கி கொடுக்கும் இந்திய மக்களுக்காகவும் பெயரை எதிர்த்து போராட்டம்னு தன் வாழ்நாள முழுக்க மக்களுக்காகவே அர்ப்பணித்த உன்னத தலைவர் இன்று மரணத்தில் உறங்கிவிட்டார். மிகுந்த மனவலி ஏற்படுத்துது. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். இறந்தும் தன் உடலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமா கொடுத்துட்டு தான் இறந்து போயிருக்கார் ஐயா அவர். ஐயாவின் இழப்பு மிகுந்த மனவலி ஏற்படுத்துது மக்களே. நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஐயாவை பற்றிலாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஐயாவின் ஆன்மா சாந்தி அடையணும். நன்றி மக்கள்.